1928 சேகுவேரா அப்படிங்கிற போராளி அர்ஜென்டினாவில பிறந்திருக்காரு. அடிமைப்பட்டு கிடக்கு ஒவ்வொரு நாடும் தன் தாய் நாடுன்னு சொல்றாரு. அவர்களுக்காக நான் போராடுவேன், என் சாவு பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்றாரு. சேகுவேரா தன்னுடைய கல்லூரி விடுமுறை நாட்கள்ல தென் அமெரிக்காவை மோட்டார் சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருந்தப்ப நம்ம கிட்ட நிறைய கனிம வளங்களும் இயற்கை வளங்களும் நிறைய இருந்தும் கூட நம்ம இன்னும் ஏன் ஏழையா இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அவரை சிந்திக்க வைக்குது. சேகுவேரா மருத்துவ படிப்பு படித்ததுனால தொழில்நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற விஷயத்திலையும் தீவிரமா இறங்கி இருக்காரு. 1954 நாடு கடத்தப்பட்ட சேகுவேரா கியூபா மக்களை சந்திக்கிறாரு. இக்காலகட்டத்துல நிக்கோ லோபஸ் அப்படிங்கிற கியூபா போராளி என்ன நினைக்கிறாரு தெரியுமா? சித்தாந்தங்கள்ல தேர்ச்சி பெற்ற சேகுவேரா மட்டும் கியூபா புரட்சியில பங்கெடுத்துக்கிட்டா தனக்கு சாதகமா இருக்கும்னு நம்புறாரு. இது குறித்து பிடரல் கேஸ்ட்ரோவின் சகோதரர் ராகுல் கேஸ்ட்ரோ கிட்டையும் அவர் பேசி இருக்காரு. கேஸ்ட்ரோவுக்கு வேணா கியூபா சொந்த நாடுங்கிறதுனால போராட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா சேகுவேராக்கு அப்படி இல்லைங்க. தனக்கு முற்றிலும் தொடர்பற்ற மற்றொரு நாட்டுக்காக தன் உயிரையே பணயம் வைப்பது உலக வரலாற்றிலேயே எப்பொழுதும் எங்கேயும் நடந்திராத ஒண்ணு. இதனாலதான் சேகுவேரா மனிதருள் மாமனிதராக அடையாளம் காணப்பட்டார்.